சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ ஏன் பேச மாட்ட? நீ போயிருவேன்னு நினைச்சுக்கிட்டு நான் இங்கேயே காத்து கிடக்குறேன் பாரு. நான் தான் ஒரு பைத்தியக்காரி. இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா வீட்டு பத்திரத்தை வாங்கி அடமான வச்சுட்டு இவ வீட்டை விட்டே போயிட்டான்னு அதையும் சேர்த்து குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அதனால வீட்டு பத்திரத்தை மீட்டு உங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் இங்கதான் இருப்பேன். ஐயோ சூப்பர். நாங்க யாரும் உன்னை போக சொல்லலையே, நீ தானே போறேன்னு சொன்ன. நீ ஒண்ணு அப்படியே நல்லவ மாதிரி நடிக்காத. நீ என்கிட்ட இப்படி பேசுவ, அப்புறம் அந்த பக்கம் போய் ஒவ்வொருத்தரையும் எப்படியெல்லாம் ஏத்தி விடுவேன்னு எனக்கு தெரியாதா? என்னடி இப்ப என்னதான் சொல்ல வர? சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காத. வீட்டை விட்டு போறியா இல்லையா அத முதல்ல சொல்லு. அப்படியெல்லாம் போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க போங்க. சூப்பர். ஊர்னியாச்சே. பாட்டி கலக்கிட்டீங்க பாட்டி. எப்படிரா? என்ன பாட்டி, ஏதோ இத்தனை நாள் நீங்க பூர்ணிமாவை திட்ட மட்டும் தான் செய்வீங்கன்னு பார்த்தா குடுமிய பிடிச்சு நல்லா உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. அவ என்னமோ அவளை பெரிய வில்லின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நாம போனா போவட்டும், பாவம் திருப்பி அடிக்க கூடாதுன்னு அவளை விட்டு வச்சிருக்கோம். அது புரியாம அவளை பெரிய ரவுடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னத்த பண்றது போ. ஆனா பாட்டி உங்க ஐடியா கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பர். அவளை பத்தி தான் தெரியுமேடா. அவளுக்கு எங்க கிள்ளுனா வலிக்கும்னு அவளை விட எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ரகு, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம்? இல்ல ரகு, ஆக்சுவலா பாட்டி கிட்ட நான் தான் கேட்டேன் பூர்ணிமாவை போக வேண்டான்னு சொல்லி. நீங்க போயிட்டீங்கன்னா எப்படியும் குழந்தையும் பூர்ணிமா தூக்கிட்டு போயிடுவா. தமிழை பார்க்க முடியலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் எப்படியாவது பேசி அவளை இங்க இருக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்குதான் பாட்டி உங்ககிட்ட வந்து பேசினாங்க. எனக்கு புரியுத. நீ இதுக்கப்புறம் கண்டிப்பா அவ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லவே மாட்டா. அதனால நீங்க நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ரகு. என்ன நீ இங்கேயே எதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி கதவை திறந்துட்டு வந்துட போறா. போ போ எந்திரிச்சு. ஆமா பாட்டி, நான் வரேன். நீ தேங்க்ஸ் பாட்டி. பாத்துக்கலாம் செவந்தி. இவ ஆட்டம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாத்துக்கலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத. ஏய், உன்னை எவ்வளவு நேரமா எழுப்புறது? எங்க அவங்க ரெண்டு பேரும்? அவங்களையும் எழுப்பி கூட்டிட்டு வா. ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? உங்களை உங்க அம்மா வந்து எழுப்புனாதான் எழுந்துப்பீங்களா? அம்மா எங்க ஆன்ட்டி? ஏய் மது எங்கடா? அவங்களுக்கு மதியம் தான் ஸ்கூலு, தூங்கிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். போய் ரெடி ஆயிட்டு வாங்க, ஸ்கூலுக்கு போலாம். அண்ணா, அம்மாவை காணோம். உங்க அம்மாலாம் இங்க வரமாட்டாங்க. இன்னைக்குன்னு இல்ல, ஒரு 2-3 நாளைக்கு வரமாட்டாங்க. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? அம்மா எங்க போயிருக்காங்க? அது சில பேரு ஃபேக்டரிய மூடிட்டான். இவங்கெல்லாம் உருப்பட மாட்டாங்க, அதோட ஒழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைச்சாங்கல்ல. அவங்க மூஞ்சில எல்லாம் கறி அள்ளி பூசுறதுக்காக உங்க அம்மாவும் பாட்டியும் ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருக்கு ஆன்ட்டி போயிருக்காங்க? கர்நாடகால இருக்கிற கூர்குன்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க.
அங்க இருக்கிற ரெசார்ட்ல நம்ம அப்பத்தா கைமனும் மூங்கில் பிரியாணியையும் மூலிகை பிரியாணியையும் எப்பயோ டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இப்ப அத ஞாபகம் வச்சு நம்ம கான்டாக்ட் நம்பரை வாங்கி செவ்வந்திய கூப்பிட்டிருக்காங்க. நம்ம மூலிகை பிரியாணியையும் மூங்கில் பிரியாணியையும் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சு பிசினஸ் ஆர்டர் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. உள்ளூர்லயே ஒண்ணு விக்கிறதுக்கு வழி இல்லையாமா? இதுல வெளியூருக்கு போயிட்டாங்க. நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே விலைக்கு போகும். சிந்து, நீ இதெல்லாம் கண்டுக்காதம்மா. செவந்தி ஏதோ பிசினஸ் விஷயமா போறேன்னு சொல்லுச்சு. அதனால நான் எதுவும் விவரமா கேட்கலம்மா. ஆமாப்பா, நம்ம அப்பத்தா கைமனும் பத்தி அந்த ரெசார்ட் ஓனர் கிட்ட நேத்து போன்ல பேசணும். நாம சொன்னது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் உடனே கிளம்பி வர சொன்னாரு. 2 நாள் அவர் ஏதோ ஃபாரின் போறாராம். அதனாலதான் செவந்தியும் பாட்டியும் போயிருக்காங்க. நானும் போலான் தான் இருந்தேன். ஆனா அம்மாவை செக்கப்காக கூட்டிட்டு போய் காட்ட வேண்டியதா இருக்கு. அதனால அவங்கள அனுப்பிட்டேன். நீ அம்மா கூட இருக்கணும்மா. அதாம்மா சரி. செவ்வந்தி போன விஷயம் நல்ல விதமா நடந்தா சரிதான். கண்டிப்பா நடக்கும்பா. நம்ம மூங்கில் பிரியாணி மூலிகை பிரியாணிய சாப்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே சொல்லிருக்காங்க. நம்ம பேரை யூஸ் பண்ணி வேற சில பேரை ஊர் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது உலகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு தெரியும்ல.